ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட 6 பவுன் நகை, என்னோட புது மொபைலு, அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து கொஞ்சம் கேஷ் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை டு நாகப்பட்டினம் வர்றப்ப மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே ஹேண்ட்பேக்கோடையே வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. அது நம்ம வந்துட்டு உடனே எஃப்ஐஆர்லாம் கொடுத்தேன் எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல. அம்மு அபி லைஃப் ஸ்டைல்ல பார்த்தவங்க எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். என்னோட தாலி செயின், இதுக்கு முன்னாடி இருந்த தாலி செயின், அதுல போட்டிருந்த நகை, ஒரு தோடு எல்லாமே வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோனு, மொபைல், காசு எல்லாமே காணா போயிடுச்சு. காணா போய் ஒரு 6 மாசமா, ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து உங்க மொபைல் ஃபோன் கிடைச்சிருச்சு, நீங்க வந்து சென்னை ஐஜி கையால மொபைல் ஃபோன் கொடுக்குறாங்க, காணா போன ஃபோன்லாம் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே நானும் என் தம்பியும், அதாவது அக்கா பையன், அவனும் சென்னை கிளம்பி போறோம். சென்னை கிளம்பி போயிட்டா பார்த்தா நல்ல ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருந்தாங்க. நிறைய பேரோட நகை, மொபைல் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா என்னோட போன் மட்டும் தான் கிடைச்சிருந்தது. அப்ப கேட்டேன், எப்படி போன் மட்டும் கிடைக்குது, மிஸ் ஆனது எல்லாமே தானே அப்படின்னு கேட்டப்ப, இல்ல இப்ப மொபைல் மட்டும் தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கையில கொடுத்த உடனே இன்னொரு போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா, எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ் என்ன செஞ்சாங்கன்னா, அதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இதை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன், ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபீஸ்ல இருந்து மொபைல் போனை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி நானும் தம்பியும் போய் எக்மோர் ஸ்டேஷன் போறோம். எக்மோ ஸ்டேஷன் போனப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு நகையெல்லாம் காணா போகல, வெறும் மொபைல் மட்டும் தான் காணா போனுச்சுன்னு எழுதி கொடுத்துட்டு இந்த மொபைலை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எப்படிங்க நாங்க எழுதி கொடுக்க முடியும், எங்களோட 6 பவுன் நகை காணா போயிருக்கு, மொபைல் கண்டுபிடிச்சிருக்கீங்க, எப்படி நகையை கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதுதாங்க இருக்கு, இஷ்டம் இருந்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வேணா விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒண்ணு இல்ல, எஃப்ஐஆர் அப்படியே இருக்கட்டும், நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் போகும்போது வரும்போதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எந்த ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப இடையில போன் பண்ணி கேட்டப்ப இன்ஸ்பெக்டர்லாம் மாறிட்டாங்க, இப்ப நீங்க நேர்ல வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால இப்ப நான் வந்துட்டு சென்னை கிளம்பி போயிட்டு இருக்கேன். அங்க போய் என்ன நடக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல் அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள. கிளம்பிட்டோம், சென்னை கிளம்பிட்டோம், சென்னை கிளம்பிட்டோம். என்ன பண்றீங்க? யாரு செஞ்ச சாப்பாடு? இங்கேயும் சோறு சோறு சோறு. இது என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் உள்ள இருக்கு. கடலை குழம்பும் சப்பாத்தியும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? அடுத்தது ரைஸும் குழம்பும் சப்பாத்தி சாப்பிட்டு இலைக்கும். சாப்பாடு சாப்பிட்டு அதனால முன்னாடி சப்பாத்தி சாப்பிட்டுக்கிறேன். போன தாட்டி நானும் ராகுலும் தான் வந்தோம். ராகுல் இருக்காடா உனக்கு? அவன் தான் ராகுல். அது இவன் தான். இவனுக்கு இதான் வேலை, வீடியோ. நான் வந்துட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு வந்தேன். பாப்பா எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்துட்டு இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா. சென்னை வாழ் மக்களாக மாற போகிறா. அவளுக்கு சென்னையில் இங்கே ஒர்க் கிடச்சிருக்கு அப்படிங்கிறனால அவளை அப்படியே விட்ட மாதிரியும் இருக்கும், நான் என்னோட வேலையும் முடிச்ச மாதிரி இருக்கும், அக்காவுக்கு துணைக்கு வந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் எல்லா வேலையும் ஒன்றா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வந்தோம். நம்ம உனக்கு அப்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் லைக் போடுறேன். அப்போ நல்லா பாரு. ஸோ வந்துட்டு அதுக்காக தான் நம்ம இப்போ வந்தோம். இப்போ வந்து மாம்பழம் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். இப்போ தான் டீ குடித்தோம். குளிர், செம்ம குளிர். யாருக்கு என்னாச்சு? டி நகருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கோம். நல்லா கால் வலிக்குது. ஃபைனலி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போனப்போ என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுருந்தாங்க. போலீஸ் வருவாங்க,
இன்ஸ்பெக்டர்ஸ் மேம் வருவாங்க, வந்தோடனே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 hours கிட்ட வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த கிளிப் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேம் வந்தாங்க. மேம் வந்துட்டு பேசி உங்களோட மொபைல் நான் கொடுத்துட்றேன் உங்கள்கிட்டயேவும் அப்படின்னு சொல்லிவிட்டு அட்ரஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு மொபைல் கிடச்சிருச்சு, அதனால் மொபைல் வாங்கிக்கிட்டேன். ஜுவல்ஸ் கிடைக்கும் போது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி சைன் வாங்கிக்கிட்டாங்க. சைன் வாங்கிக்கிட்டு அவர் வந்து ரெக்கவர் பண்ணலையா, ஃபோன் மட்டும் எங்கேருந்தோ இருந்துச்சு, அதனால் நான் ரெக்கவர் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம் 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனில் இருந்த பேட்ரி ஃபுல்லாக உப்பி ஃபுல்லாக இப்படி ஓப்பன் ஆன மாதிரி ஓப்பன் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் நகையை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்லலை. பட் வந்துட்டு அந்த போலீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் மேமு, ஆனால் அவ்வளோ சூப்பராக பேசினாங்க. ரொம்ப கேர் எடுத்து அவங்களோட பர்சனல் நம்பர் எனக்கு கொடுத்து, நீங்கள் வீட்டுக்கு எத்தனை மணி ஆனாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னாக்கா எந்த ப்ராப்ளம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், என்ன சொன்னாங்க மீன்ஸ் ஏதாவது தப்பாக அப்ரோச் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் கால் பண்ண 3வது நிமிஷம் அந்த ட்ரெயினில் அந்த கோச்சில் உங்களுக்கு வந்துட்டு போலீஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேசினாங்க. அதுக்கப்புறம் மழை வேறு சென்னையில் செம ரெயின், அப்போ பார்த்தாக்கா சேஃபாக போகணும், இப்போயே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா அவ்வளோ கேரிங்காக பேசி நான் இவ்வளோ நாள் பார்த்த போலீஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லா போலீஸுமே அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாங்க. என்னை ஹேண்டில் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்ப கேர் பண்ணி பார்த்து என்னை ட்ரெயின் ஏற்றுற வரையும் என் கூட ஒரு போலீஸ் இருந்து என்னை அனுப்பி விட்டாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஸோ வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனலாக மொபைல் கிடச்சிருச்சு. பட் நகை எதுவுமே கிடைக்கல. அதை ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன ஆணுச்சு ஏது ஆணுச்சு அப்படின்னு எந்த கதையும் தெரியல நமக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சு. பாப்பாவும் ஹாஸ்டலில் போய் இருக்கிறாங்க. விட்டுட்டு இப்போ தான் ட்ரெயின் வந்தோம். 9 தான் வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. அது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு செம்ம டயர்டு. கண் அப்படி மூடுனா அப்படியே மூடியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா போய் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ பார்க்குறேன்.